மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, ஐஓபி நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்திருக்க போறோம் அப்டின்ற ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேலைக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 400 வேக்கன்சிஸுங்க. ஸோ 400 வேக்கன்சிஸும் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னா 31/5/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே டோட்டலாக 260 வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு என்ன அப்படின்னா இதில் வந்து மேண்டேட்ரியாக கட்டாயம் உங்களுக்கு தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. தமிழ் மொழி தெரியணும் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே இயல்பாகவே நமக்கு தமிழ் மொழி நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு ஜாப் ப்ரொஃபைலாக தான் இந்த ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இது தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போமே, அப்படி தானே? ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் டோட்டலாக 260 வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. அதில் எஸ்சி கேட்டகரியில் 39, எஸ்டி கேட்டகரியில் 19, ஓபிசியில் 70, இடபிள்யூஎஸில் 26 அப்படின்னு சொல்லிட்டு யூஆரில் 106 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 260 வேக்கன்சிஸை இப்படி தான் ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் ஒடிசா மாநிலத்தில் 10 பேரை எடுக்கிறதாகவும், மகாராஷ்டிராவில் 45 பேரை எடுக்கிறதாகவும், குஜராத்தில் 30, வெஸ்ட் பெங்காலில் 34, பஞ்சாப் மாநிலத்தில் 21 பேரை எடுக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 400 வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெருசாக வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து 20 வயசுக்குள்ளே இருக்கணும், மேக்ஸிமமாக 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் பிபிஏவும் படிச்சிருக்கலாம், பிகாமும் படிச்சிருக்கலாம், பிஏவும் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சியும் படிச்சிருக்கலாம், பிஇயும் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிகிரி, எந்த ஒரு டிசிப்ளின், எந்த ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இப்போ வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்க்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 40 வயசு வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி 1984 ரியாட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பாருங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பிடபிள்யூபிடியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது அவங்க இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கும் டீட்டெயில்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா சம்பளம். ஸோ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சம்பளம் 48,480 ரூபாவில் இருந்து 85,920 ரூபா வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு 48,480 ருபீஸ்லேருந்து 85,920 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷனரி பீரியட் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. லீவு, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாண்டுக்கு 2 lakh ருபீஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து நமக்கு வந்து சிபிடி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க, 60 மார்க்குக்கு. சரிங்களா? ஸோ மீடியம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்தியிலையும் இருக்கும். 60 நிமிஷத்துக்கான அந்த டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜென்ரல் அண்ட் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ் பற்றி 40 கொஷின், 40 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவுமே 30 நிமிஷத்துக்கு இருக்கும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 30 கொஷின், 60 மார்க்குக்கு இருக்கும், 60 நிமிஷத்துக்கு. இங்கிலீஷ் நாலேஜ் 40 கொஷின், 40 மார்க்குக்கு இருக்கும், 30 நிமிஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 140 கொஷின்ங்க, 200 மார்க்குக்கு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதுதான் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் சப்மிட் பண்ணுறது 31ன்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? 31 5வது மாதம் கடைசி நாள். சரிங்களா? இது போக ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வரவங்களுக்கு 880 ரூபாங்க. 850 ரூபா, சாரி 850 ருபீஸ். இதே
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியில் வரவங்களுக்கு 175 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும் அப்படின்றதையுமே அவங்க தெளிவாகவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே நீங்கள் ஸ்கூல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 20 பக்கத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னையில், மதுரையில், திருநெல்வேலியில், சேலமில், கோயம்புத்தூரில், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கரூர், கூடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம் இவ்வளோ இடத்துலையுமே நமக்கு வந்து சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, ஸோ டக்குன்னு எடுத்து உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.